One champion is Professor Austin from Gowan College Technology. இப்போ வந்து ஒரு காலம் இன்க்ளைன்டு அதுக்கு இதில் வந்து லோடு வந்து ஆர்பிக்யூ ஆக்ட் ஆகுது. இது இந்த லோடு கொடுத்துருக்காங்க, இது அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அட்ஜஸ்டன் கொடுத்தா வந்து ஐபார்டிஸ் வந்து ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் எஃப்னு வரும். எப்படி பார்த்தீங்கன்னா எஃப் பை காஸ் பார்ட்டிகல் போட்டால் காஸ் பார்ட்டிகல் கொண்டு போய் ரூட் டூ எஃப். இதை வச்சு நம்ம ஒரு இன்டர்பிரட் பண்ணுறோம். இன்டர்பிரட் பண்ணால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து வெர்டிகல் வந்து எஃப்ஆ இருந்தால் ஐபார்டிஸ் வந்து எஃப் கொசிகன் தீட்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எஃப் கொசிகன் தீட்டா இது வந்து காட் தீட்டா கீழே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே வந்து ஹரிசாண்டல் எஃப்ஆ இருந்தால் இன்க்ளைன் வந்து எஃப் சீக்கன் தீட்டா, இது வந்து எஃப் டேன் தீட்டா. ஹரிசாண்டல் எஃப்ஆ இருக்கும்போது காசோட தொடர்புலையும் சீக்கன்ட்டு, வெர்டிகல் எஃப்ஆ இருக்கும்போது சைனோட தொடர்புலையும் கொசிகன். அதை வச்சு ஞாபகம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி இன்க்ளைன் எஃப்ஆ இருந்தால் ஹரிசாண்டல் எஃப் சைன் தீட்டா, எஃப் காஸ் தீட்டா, எஃப் சைன் தீட்டா வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதே வந்து ஹரிசாண்டல் எஃப்ஆ இருக்கும்போது இன்க்ளைன் வந்து எஃப் சீக்கன் தீட்டா, வெர்டிகல் வந்து எஃப் டேன் தீட்டா புரிஞ்சுக்கலாம். வெர்டிகல் வந்து எஃப்ஆ இருக்கும்போது எஃப் கொசிகன் தீட்டா, எஃப் காட் தீட்டான்னு புரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரிலேஷன் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதை வச்சு தான் வந்து இந்த ஃபார்முலா இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோட புரிதலுக்காக தான் வந்து இந்த கான்செப்ட் பார்க்குறோம். இது ஒரு பீமும் ஒரு காலமும் ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவும் கோரிலேட்டான ஜங்ஷன் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும்போது நம்ம கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். ரைட் சாப்டர்ஸ்.